அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இப்ப அறிஞ்ச விஷயம் தான் இந்த குழப்பம். கல்ஃப் கண்ட்ரி நாட்டில் குறிப்பிட்ட சில நாட்டுகள குழப்பம் காரணமாக அந்நாட்டு நிலவரமே மாறி இருக்கிறது. இந்த வீடியோவும் எடுத்து கொஞ்ச நாள் ஆயிட்டுது. இப்போ 8வது இஃப்தார் டு சஹர் வீடியோ எடுத்தது தான். அந்த வீடியோ எடுத்த போற வீடியோ போடவும் இல்லை, வீடியோ எடுக்க கிடைச்சவும் இல்லை கொஞ்சம். ஏன்டா அந்த மனசு கஷ்டமாயிட்டுது. அந்த நாட்டுல குழப்பம் ஒரு சில இல்லை கல்ஃப் கண்ட்ரிகளில் எங்களோட குடும்பமே வேலை செய்யுது அந்த நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம். நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கிறோம் என்றாலும் அங்கே ஒவ்வொரு நடக்கிறத பார்க்க சில வீடியோக்களில் மனசுக்கு கொஞ்சம் கவலையாகவும் கஷ்டமாக தான் இருக்கின்றது. ஏன்டா நாட்டிலேருந்து வந்துக்கோ மேலா ஒன்றும் மேலா ஏர்போர்ட் எல்லாம் மூடி என்ன அப்படின நிலைமை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்லாஹ் நாடியதே நடக்கும். நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு துவா அவங்களுக்காக வேண்டி துவா செய்து அவங்களுக்காக வேண்டி அல்லாட்ட வந்து துவா செய்யத்தான் எங்களால் முடியும். இப்போ ரமலான் மாதத்தில் வேலை தொழுகை அடுத்து வந்து இரவு நேர சுன்னத் தொழுகையிலும் கூடுதலான அளவு நாங்கள் சுஜூதிலேருந்து அல்லாவிட்டம் துவா கேட்டுக்குவோம். இது வந்து 8வது இஃப்தாருக்கு நான் வந்து ஒரு பகல் டைமில் ஒரு 2 மணி போல் போனது. வெளியில் போன டைம் வந்து இந்த கொஞ்சம் ஃப்ரூட்டும் அதோட கொஞ்சம் காய்கறியும் வாங்கின்னு வந்தேன். காய்கறியில் பெருசாக இந்த நோம்புக்கு சமைக்கிற மாதிரி இந்த கீரை கட்டொண்டு வாங்கினேன். கங்குங்கீரை இது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் சிறுலாங்கில் இருக்கிறவங்களுக்கும். அதோட கொஞ்சம் பீன்ஸ், கேரட் வந்து பீட்ரூட் இதெல்லாம் ஒரு 1 வீக்கு அளவாக தான் வாங்கியிருந்தேன். முக்கியமாக இந்த கொஞ்சம் பழங்கள் வாங்கினேன். பழங்கள்னா அதில் வந்து ஆப்பிள் வந்து க்ரீன் ஆப்பிள் ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ரெட் ஆப்பிள் வாங்கல, க்ரீன் ஆப்பிள் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் 15 நாள் வந்து அந்த ரோட்டோ கடையில் தான் வாங்கினேன். அந்த கடையில் வந்து அந்த க்ரீன் ஆப்பிள் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட வந்து கொஞ்சம் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு லோ ப்ரைஸில் கொஞ்சம் வாங்கிக்கலும். அதோடய வந்து இந்த பன் வாங்கியிருந்தேன். இந்த பன்னுக்கு மைனஸ் எல்லாம் வீட்டிலே தான் செஞ்சு எடுத்துருந்தேன். அதெல்லாம் வீடியோவாக போடல. அப்போ வீடியோ வந்து லென்த்தி ஆயிடும். இந்த பன் செய்கிறதுக்கு உங்களுக்கு மைனஸ் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்க நல்ல ஹெல்த்தியான முறையில். அதோட வந்து கேர்ட் வாங்கியிருந்தேன். முக்கியமாக சஹர் டைமுக்கு எங்களுக்கு கேர்ட் தேவைப்படும். கறிகள் கொஞ்சம் நல்லா மிளண்டா கேர்ட் போட்டு ரைஸ் போட்டு சாப்பிடுவோம். இல்லைண்டா கேர்டை மட்டும் சுகர் போட்டு அப்படி ஒரு கப்பு போட்டு அடித்து சாப்பிடுவோம். அதோட வந்து ஃப்ரூட் வாங்கியிருந்தாலும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் மில்க் நல்லா காய்ச்சி எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் மில்க்கை சின்ன ஒரு குட்டி பவுலுக்கு போட்டுக்கணும். அதில் ஊற்றின போகிற அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லா கலந்துட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமைக்கு. நாங்கள் இப்போ இந்த மில்கோட எங்களோட தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கலும். நாங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குற டைமும் நல்லா வேறொரு பவுலில் இப்படி கரைச்சி தான் சேர்த்துக்கணும். இல்லாட்டி நாங்கள் அந்த மில்கோடைய மாவை சேர்த்துனா கட்டி வடும். இப்போ இதை நான் கட்டி இல்லாமைக்கு நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா திக்காகி வர காலத்துக்கு நாங்கள் இதை இறக்கி எடுத்துடணும். நல்லா நீங்கள் பவுடர் சேர்த்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து உங்களோட இந்த மில்க் வந்து புடின் ஆயிரும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றின போகிறோம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறின போகிறோம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ நாங்கள் அந்த இஃப்தார் டைமும் சில்லுன்னு இருக்கும். இந்த கஸ்டர்ட் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிற டைமுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கொண்டு வந்த ஃப்ரூட்டில் அரைவாசி மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். பனானா, அடுத்து வந்து மேங்கோ, ஆரஞ்ச், அடுத்து ஆப்பிள், அடுத்தது வந்து இந்த பப்போ இதெல்லாம் ஒரு ஹாஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அதில் ஹாஃபை மட்டும் மீதமுள்ளதை அப்படியே நான் வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ் அடிச்சு எடுத்துனேன். அதில் மேங்கோவும் பனானாவும் தான் சேர்த்துட்டேன். மேங்கோவும் பனானா ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படி சேர்த்துன பிறகு இது இந்த மேங்கோ நல்லா ஸ்வீட். அப்போ இதுக்கு வந்து சுகர் வந்து நான் கம்மியாக தான் போட்டினேன். போட்ட பிறகு இதோட வந்து கொஞ்சம் மில்க் பவுடரும் சேர்த்துனேன். பனானா பெரிய பனானா ஒன்று சேர்த்துனேன். சேர்த்த பிறகு கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்து சுகர் கொஞ்சம் தான் சேர்த்துனேன். சேர்த்து இதோட மில்க் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே அடிச்சு எடுத்துட வேண்டியதான். நல்லா க்ரீமி அடிச்சு எடுத்த பிறகு இதை அப்படியே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் சில் பண்ண வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வெளியிலே வச்சு ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சு எடுத்துக்கோ மேலும். இப்போ நோன்பு காலத்தில் சரியான வெயில் அடிக்குது. அந்த மட்டுக்கும் வெயில். அப்போ இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ரூட்டுகளில் வந்து ஜூஸ் அடித்து குடிங்க. அந்த நேச்சுரல் ஃப்ரூட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிற பப்போ, அடுத்து மேங்கோ இல்லைண்டா வாட்டர்மெலன் கூட நல்லா கூடுதலான அதிக அளவு தண்ணி உள்ள வாட்டர்மெலன்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் மீதமாக இருந்த இந்த இடியாப்பம் இருந்துச்சு. அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை தான் எனக்கு இடியாப்ப கொத்து மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பன்னுக்கு இடியாப்பத்துக்கு சிக்கனை நான் வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், சீரகம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதோட வந்து லெமன் ஜூஸ் இந்த 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். அடுத்து தயிர் இருந்தால் சேர்த்துக்குவோம். நான் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து கலந்துட்ட அப்புறம் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலும். ஒரு அடுப்பில் எந்த இடியாப்ப கொத்து பன்னுக்கு தேவையான சிக்கனையும் வேக போட்டுட்டு அடுத்த அடுப்பில் வந்து எக்கையும் 2 வேக போட்டு இந்த எக் வந்து மயோனைஸ் செய்கிறதுக்காக வேண்டி எக் வந்து அவிச்சு போட்டோன்னா அப்படி மயோனைஸ் செய்வோம். மேலும் அடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்து அப்படியும் மயோனைஸ் செஞ்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் வந்த போகிற இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். லெக் பீஸ் வேறையாகவும் அடுத்து சிக்கன் பெரிய பீஸ் வேறையாகவும் எல்லாம் பொரிச்சு எடுத்துன்னு உண்டுக்கா. பொரிச்சு எடுத்த போகிற லெக் பீஸை வச்சுன்னு இடியாப்ப கொத்துக்காக வேண்டி அடுத்து பீஸை வந்து எடுத்துட்டேன் இந்த பன்னுக்காக வேண்டி.
இடியாப்ப கொத்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு கையிலே பிடிக்க சொல்ல விளங்கும் அந்த இடியாப்ப கொத்து. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். அன்றைக்கு நாள் வந்து இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூடுதலாக ஆயிட்டுது. கொஞ்சம் ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செஞ்சது தான். ஏன்டா இடியாப்பம் மீதமாக இருந்து அதையும் முடிச்சிடணும் ஃப்ரிட்ஜில் அதையும் வச்சுக்கல. அப்போ அதையும் இடியாப்ப கொத்தா செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து இது நல்லா கட்டி ஆகிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு ஃபோக் வச்சு நல்லா கலந்துட்ட பிறகு இதோட வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஃப்ரூட்டையும் சேர்த்துட்டேன். ஃப்ரூட்டோட உங்களுக்கு நட்ஸும் சேர்த்துக்கலும். உங்கள்கிட்ட திராட்சை அதெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்த்தது இந்த ஃப்ரூட் கொஞ்சம் தான் சேர்த்தேன். சேர்த்து அதோட கொஞ்சம் ஆமண்ட் சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஆமண்ட் பிஸ்தா உங்களுக்கு வேண்டிய நட்ஸுகள் இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரூட் நல்லா இருக்கும். குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். ஃப்ரூட்டோட கொஞ்சம் நட்ஸும் தூவினேன். தூவி அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு அடுத்த பன்னுக்கான வேலையை பார்த்துட்டு பன்னுக்கு வந்து மைனஸை ரெடி பண்ணி அடுத்து வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணது எல்லாம் கிரல் மாதிரி போட்டு அதைத்தான் பன்னையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைய நாள் வந்து இஃப்தாருக்கு இந்த பன், அடுத்து வந்து இந்த இடியாப்ப கொத்து, அடுத்து வந்து இந்த ஃப்ரூட் செஞ்சுட்டேன். இதெல்லாம் செஞ்ச போது இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து ஆப்பிள் கொஞ்சம் தூவ மறந்துட்டு அதையும் கொஞ்சம் கட் பண்ணி ஹாஃப் மாதிரி எடுத்து அதையும் தூவி எடுத்துட்டேன். எடுத்த பொருள் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மேங்கோ ஜூஸ் அடிச்சு வச்சு அதையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே ஒரு கிளாஸுக்காக அதையும் ஊற்றி எடுத்தேன். ஊற்றின பிறகு அதுக்கு இந்த கொஞ்சம் சந்தசி ஊற வச்சது இருந்துச்சு அதையும் இதோட மேலால் போட்டுட்டேன். போட்ட பிறகு எல்லாம் கலந்துட்ட பிறகு அன்றைய இஃப்தார் வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்போதும் இஃப்தார் இப்படின்னு கேட்டால் இல்லை. சில நாளைக்கு தான் இப்படி, சில நாளைக்கு கூட குறை அப்படியெல்லாம் வரும். ஒரு நாளைக்கு ஒன்று இப்படி இருந்தால் இன்னொரு நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். கட்டாயமாக அடுத்து இந்த பள்ளிக்கஞ்சி முக்கியமாக வந்திருக்கும். அது எப்போதுமே இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கப்புக்கு ஊற்றி எடுத்து அதில் ஒவ்வொரு கரண்டியை வச்சு கொடுத்துட்டு அப்போ அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட வந்து எங்களுடைய இஃப்தார் வேலை முடிஞ்சு அடுத்து வந்து சஹருக்கான வேலை பார்க்கணும். சஹருக்கான வேலை இஃப்தார் வேலையோடு நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுருப்பேன். இந்த வேலையெல்லாம் கூடுதலாக செஞ்சால் கிச்சனே மறுபக்கம் பறந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிச்சனை பார்க்க சொல்ல விளங்கும் இப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். இதெல்லாம் கழுவி வச்சுட்டு மாதிரி தொழுதுட்டு கொஞ்சம் டைம் இந்த ஓதி எடுத்து அடுத்தடுத்து வேலையை பார்ப்பேன். இந்த சஹருக்கான வேலை சஹருக்கான வேலையும் நான் இஃப்தார் டைமோடு பார்த்து வச்சுருப்பேன். அது வந்து இந்த உருளை மீன் கறி தான் நான் அன்றைக்கி ஆக்கி எடுத்துக்க போகிறேன். உருளை மீனோடு இந்த கீரை கட்டு வாங்கியிருந்தேன். அந்த கீரை கறி அந்த கீரை எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். இந்த கீரை கறி சஹர் டைமும் நல்லா இருக்கும். இந்த பழங்கறி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கழுவி கட் பண்ணி ஒரு சட்டியில் போட்டுக்கோ. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், புளிக்கு நீங்கள் குறைக்க சேர்த்துங்க. அதோட மிளகாய்த்தூள், மல்லி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். காரமெல்லாம் குறைவா சேர்த்து இந்த கறி சமைச்சு எடுத்து பாருங்கள். அதோட வெந்தயம், கொஞ்சம் மாசித்தூள், 2ஆம் பால் சேர்த்து தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 2ஆம் பால் சேர்த்து இதை வேக வச்சு நாங்கள் லாஸ்ட்டில் தான் வந்து எண்ணெயை தாளித்து ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே எண்ணெய் தாளித்து ஊற்றி செய்யணும். இப்போ 2ஆம் பாலும் வற்றி நல்லா வந்தப்போ இதோட நாங்கள் கட்டி தேங்காய் பால் ஊற்றி அதையும் வற்ற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வற்றி வர டைமுக்கு நாங்கள் எண்ணெய் தாளித்து இதோட ஊற்றுற வேண்டியது தான். நான் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே முறையில் எண்ணெய் தாளித்து எடுத்துக்க போகிறேன். அடுத்தது மீன் கறி தான் சமைச்சு எடுத்துக்க போகிறேன். மீன் கறிக்கு இப்படி மசாலா நீங்கள் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். மீன் கறி வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக வரும். இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் கப் எடுத்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதோட கொஞ்சம் நீங்கள் உப்பும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காகி அரைப்பட்டு வரும். இப்போ இது ஒரு சட்டியில் நீங்கள் இதை அப்படி அரைச்சது அப்படியே போட்டுக்கணும். போட்ட போகிறோம் இந்த மிக்ஸியை நீங்கள் கழுவிட்டு ஊற்றுங்க. இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் சமைச்சு எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட்டில் தான் இதுக்கும் தாளித்து ஊற்றுக்க போகிறேன். தாளிப்பு எதுவும் இல்லாமல் மீன் கறி எப்படி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸோட ரொட்டி இடியாப்பத்தோடையும் ஊற்றி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதோட மஞ்சள், சீரகம், கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட போகிற இதுக்கு வந்து உப்பு, புளிக்கு வந்து நான் வந்து புளி பேஸ்ட் செஞ்சு வச்சுருந்து அதோட ஒரு டீஸ்பூன் புளி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வந்து திக்காக வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் தண்ணி பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா கலந்துட்டுங்க. இந்த தண்ணி பால் உங்களுக்கு திக்காகிக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நார்மல் வாட்டர் சேர்த்து இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்ட போகிறோம். இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி நல்லா கொதித்து வந்து வரும். இப்போ இன்றைக்கு வந்து உருளை மீன் கறி தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ உருளை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சு அதை இந்த கறியோட கொதித்த போகிற போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதித்து வரணும். இப்போ மீன் வந்து நல்லா அந்த ஆணத்தில் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ இதோட வந்து கட்டி தேங்காய் பால் ஒரு கப் அளவு சேர்த்துனேன். சேர்த்து கலந்துட்ட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் பார்த்து உப்பு போதாண்டு உப்பு இதோட சேர்த்துக்கணும். சேர்த்த போகிற இதை அப்படி மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடணும். இது இன்னும் கொஞ்சம் வற்றி வெந்து வரும்.
உங்களுக்கு இது வற்றி வந்து வரிசை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தாளிப்பும் தேவையில்லை. இது 2 கறியும் அப்படியே 2 அடுப்புலேயும் வச்சுட்டு வற்றி வெந்து வரட்டும்ண்டு. இதுக்காக வேண்டி ஒரு தாளிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்புண்டா எண்ணெய் 2 கரண்டி மாதிரி ஊற்றி அதில் வந்து கடுகு, பூண்டும், காஞ்ச மிளகாய் 2 போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச போதும் இதோட சேர்த்துட வேண்டியதுதான். ஒரே முறையில் தாளிப்பு செஞ்சுன்னா 2 கறிக்கும் எங்களுக்கு ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். நீங்களும் இன்ஷால்லா இது போல் ஒரு நாளைக்கு மீன் கறி இந்த கீரை கறி போல் சமைச்சு பாருங்கள். நீங்கள் சஹர் டைமுக்கு இதே போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு குடி சாப்பாடு கூட அவங்களுக்கு கூடுதலாக சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை மேலே தோல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.